ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா ஜய சங்கரா. குருப்யோ நம. நமஸ்தே சுகுருநாதம் காஞ்சி பீட்டம் சுரபூஜிதம் திவ்யகடவேசம் காஞ்சிம் ஜெகதனும் நமஸ்தே அபாரகட சிந்தம் ஞானம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனும் கலிக தெய்வம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபலிட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு எதுக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போகிற, எதுக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போகிற, இதுதான் தலைப்பு. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்க, தினமும் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதை நிறைய பேர் பார்க்கணும், அதுதான் மகாபெரிவாருடைய விருப்பம் கூட. ஏன்னா சுருக்கமான நேரத்தில் ஒரு ஒரு அனுபவத்தை சொல்கிறது தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாக. மகாபெரிவா கொடுத்த அந்த அனுபவம், அந்த புத்தியை வச்சுட்டு தான் பண்ணுறோம். வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் பெரிய பிரமாதமான மோடு எதுவும் கிடையாது. அவர் கொடுக்குற புத்தி தான். மகாபெரிவா சான்ஸ்கிரிட் காலேஜில் இருந்த சமயத்தில் முகாமில் இருந்தபோது தினமும் காத்தால ஏதாவது ஒரு தெரு வழியாக அப்படியே போயிட்டு வருவார். பக்தர்களை பார்க்கணும் அப்படின்னு பரமேஸ்வரன் போயிடுவார். அவள்லாம் இருப்பா, தன்னை பார்க்கணுன்னு, அவள் தரிசனம் பண்ணணுன்னு இருப்பாள். அந்த மாதிரி அவர் ஒரு வழக்கம் வச்சுருந்தார். அதனால் ஒரு நாள் மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி ஆழ்வார்பேட்டு வரைக்கும் அந்த வழியாக போனார். நிறைய இதெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தார், நடந்தே போனார். அப்போது திரும்பி வரும்போது ஒரு தெரு வழியாக வந்துட்டே இருக்கார். இடதை பக்கத்தில் போயின்னு இருக்கா. அந்த தெரு ஒரே தெரு தான், ஒரு தான், டபுள் இல்லை, ஒரே ரோடு, சிங்கிள் ரோடு. இடதை பக்கம் வந்துட்டுருக்கா. திடீர்னு இவர் ஒரு சைக்கிள் ரிக்ஷா போகும், அது ஒரு அணுக்கு தொண்டர், ஒரு சிஷ்யர் அதை இழுத்துன்னு போவார். அது அவர் போகும்போது அதை பிடிச்சுட்டே இவர் போவார். ஏன்னா கொஞ்சம் ஹோல்டுக்காக. அதில் மகாபெரிவாவுக்கு தேவையான சில இதெல்லாம் அது உள்ளே வச்சுருப்பார் ரிக்ஷாக்குள்ளே. அதுதான் அவர் ஒரு கையில் அதை வலது கையில் பிடிச்சிருந்தாருன்னா இடது கையில் தண்டத்தை பிடிச்சிட்டு அப்படி நடந்து போவார். ஒருத்தர் தள்ளின்னு போவார் சைக்கிள் ரிக்ஷாவை. இப்போ திடீர்னு இடது கையில் போன பக்கம் போயிருந்தது, திடீர்னு வலது கை பக்கம் அப்படி திரும்புகிறார். வேறு வழி இல்லை, பிரிவானம் அப்படியே வரா. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த தெருவில் வேறு எந்த டிராஃபிக்கும் இல்லை. அதனால் கேட்குறா பிரிவா. மகாபெரிவா அந்த சீஷரை, ஏன்டா இடது பக்கம் போனேன், அந்த பக்கம் போகிற, நீ திருப்பி எதுக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போகிற அப்படி. அவர் சொன்னால், எங்கேயோ தூரத்தில் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, யாரோ ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடைக்கு வெளியில் நின்றுட்டு நிறைய பேர் அந்த புகை பிடிச்சிட்டு டீயை குடிச்சுட்டு அந்த மாதிரி நின்றுட்டுருக்கா. அதை சொன்னால், அந்த மாதிரி இதெல்லாம் ஏதோ பண்ணுறாவா, அது நன்னா இல்லை, அதனால் பெரியவாளுக்கு எதுவும் தொந்தரவு வேண்டாம்னு இந்த பக்கம் போகிறேன். ஓஹோ, பரவாயில்ல, நீ இடதை பக்கம் திருப்பிக்கோ, இப்படியே போ அப்படின்றாங்க. பெரியவா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவளுக்கு அந்த டீ கடையும் அதில் அந்த மாதிரி வெளியில் நின்றுட்டு அவள் புகைப்பிடிக்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த சிஷ்யருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு நல்லா கண்ணு தெரியும். பெரியவாளுக்கு ரொம்ப வயசாச்சு, அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அந்த டீ கடையை தாண்டி 4-5 வீடெல்லாம் தள்ளி யாரோ எங்கேயோ நிற்பா. அதனால் பெரியவா சொல்லிட்டே போகிறானா, பரவாயில்ல, நம்மளுக்காக நிறைய பக்தர்கள்லாம் இந்த பக்கம் வரோன்னு அவளோட அவள் இருப்பாளை தரிசனம் பண்ணணும்னு. இப்போ அவளெல்லாம் ஏமாத்துற மாதிரி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிகிட்டே போனாராம். அந்த டீ கடைலாம் தாண்டி போயாச்சு. போய் 4-5 வீடு தள்ளி போனவுடனே பார்த்தா ஒரு மலையாளத்துக்காரர், கேரளா, அவர் மலையாளத்துக்காரர், அவருடைய மனைவி, அவர் 2 பேரும் அதெல்லாம் வச்சுருந்து தட்டில் எல்லாத்தையுமே பழங்கள், பூ அதெல்லாம் வச்சுருந்து நிற்கிறார். பூண்டகம் கொடுக்குறா பெரியவளுக்கு. அவன் கீழே 2 பேரும் நமஸ்காரம், பாரம்பரிய அந்த கேரளா முறைப்படி அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்காவா. இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறார் போல இருக்குது. அதனால் அதுக்கான அந்த வேஷ்டி கட்டியிருக்கார் அந்த மலையாளத்துக்காரர். நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா சொன்னார், அந்த கேரளாக்காரர் கண்ணில் ஒரே ஆனந்த கண்ணீர். அப்படி
அப்புறம் வந்து கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து வந்து இது பண்ணிட்டு ரொம்ப ஆனந்தமாக போனால். அதுக்கப்புறம் சில பேருக்கு மகாபெரிய அனுகிரகம் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டே இருக்கும்போது சொன்னாராம், நம்ம வந்து நம்ம ஆச்சாரியார் இருந்த இருக்காளே அந்த அந்த தேசத்தை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு அவள் எதிர்க்கே சொன்னாராம். கேரளாக்காரர். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதாவது காலடி கேரளாவில் இருக்குது. அதாவது ஆதிசங்கரர் அங்கே தான் நம்ம ஆச்சாரியாள்னு பிரிவாக சொல்லுவாள். அதை சேர்ந்தவா இவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா. அதாவது தூரத்துலேருந்து இருந்தபோது இந்த டீக்கடை கண்ணில் தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி பண்ணுறாவா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதையும் தாண்டி யாரோ ஒருத்தர் வந்து இங்கே நிற்கிறாரு இந்த மாதிரி தரிசனம் பண்ணுறதுக்காகன்றது அது யார் கண்ணில் தெரிஞ்சிருக்குன்னா மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கண்ணுக்கு இங்கேருந்து தெரியுது. இங்கே இருந்துட்டு அவர் ஏதோ ஒரு வேற ஒரு கண்டத்தில் ஒரு நாட்டில் இருக்கவாளுக்கு போய் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா அந்த பரமேஸ்வரனுக்கு இங்கே இப்போ கண் முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல இருக்கவாளுக்கு பார்க்குறதுக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால் நிறைய பேருக்கு மகாபிரி வந்து பரமேஸ்வரன் கூட தெரியாமல் இருந்திருக்கானா. அவன் நல்ல சுஷ்ரூஷை பண்ணியிருக்கா, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் வேற ஒரு கண்டத்துக்கே போய் மகாபிரி வந்து அங்கேயே இருந்து அங்கே அனுகிரகம் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காள் தெரியவா. இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு வேற ஒரு அமெரிக்காவில் போய் அங்கே எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க வாழை யாரும் கண்ணுக்கு தெரியாதா பெரியவாளுக்கு. பெரியவாளுக்கு வந்து பக்தர்கள் யார் யாரெல்லாம் மனசில் அவள் நினச்சிட்டு பெரியவா மேலே பக்தி பண்ணுறாளோ எல்லாரையுமே அவருக்கு தெரியும். அதனால தான் இது வழியாக இடதைய பக்கம் போகணும்னு சொன்னார் பெரியவா. இந்த பக்கம் வா, இந்த பக்கமே போயேன் அப்படின்னு. பக்தர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் பரமேஸ்வரனுக்கு, தன்னுடைய பக்தர்கள். அதனால தான் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் பெரியவா வந்து அதை உணர்த்துறா. எனக்கு எல்லாருமே ஒன்று தான். புகை பிடிச்சிருந்தானா அது அவருடைய தலை விதி அப்படி இருக்கு, அதனால் அவள் பண்ணுறா அப்படிங்கிறத சொல்லாமல் அதுக்கும் தாண்டி நம்ம பக்தர்கள் எனக்காக இருக்காளே அவளை போய் நான் தரிசனம் கொடுக்கணுமேன்னு போகிறா. அதுதான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்றது பெரிய விஷயம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமீச்சரணம் மகாபிரிய பாதமீச்சரணம்.